எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியனான டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே நைட்டால் எனக்கு என்ன வருத்தம் நினைக்கிற ஃபேன், இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தேனே அதை தோற்று போயிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறியா? இல்லைடா, உன் துரோகம் அதை விட என் கண்ணை மறைக்குது. வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் எத்தனை டைட்டில் வேணாலும் எந்த இடத்த வேணாலும் வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் நட்பை பெற முடியுமா? இந்த நம்பிக்கை துரோகத்தை மறக்க முடியுமா? நான் ஏன் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக போகலை, உன்கிட்ட வந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவை. நீ ஏன்டா இப்படி ஒரு விஷயத்த பண்ண? ஃபின் பேலர் சொல்கிறாரு, நான் ஏன் இந்த மாதிரி விஷயம் பண்ணேன்னா, நீ ஏன்டா அந்த மாதிரி விஷயம் பண்ண? நம்மளாம் எவ்வளோ ஃபேமிலியாக இருந்தோம். நீயும் நானும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை 4 டைம் வின் பண்ணோம்டா. எவ்வளோ அன்னுனியமாக இருந்தோம். ஆனால் நீ அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக நம்ம ஃபேமிலியை திறந்த, என் கழுத்தை பிடிச்ச, என்ன அடிமை மாதிரி நடத்துக்கிட்ட. நீ என்னை ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கிட்டியா? என்ன மட்டும் இல்லை, ஜட்ஜ்மெண்டில் இருக்கிற யாரையுமே ஏற்றுக்கலை. நீ ஒன்னையே லீடராக்கிக்கிட்ட. உண்மையை சொல்லணுன்னா நீ எங்கள் எல்லாரையுமே மறந்துட்ட. உங்களுக்கு நான் தேவையில்லை, நான் தான் ராய்ஸ், நான் தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டேன். ஜட்ஜ்மெண்டில் யாருமே லீடரில் நீ தானே சொன்ன. இப்போ நீதே லீடர்னு சொன்ன. இப்போ புரிஞ்சுக்கோ, உன் பக்கம் யாருமே இல்லை, ஆனால் என் பக்கம் யாரெல்லாம் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. டாமினிக் மிஸ்டீரியோ, கார்லிட்டோ, ஜேடி மேக்டோனோ, லீ மார்கன், ஒட்டுமொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா தான் பக்கம் வச்சுருக்காரு ஃபின் பேலர். உன் பக்கம் யாரா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கடுப்பாக்கி பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை அடிக்கணும்னு சொல்லிட்டு டேமியன் பீஸ் ஓடுறாரு.